வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு சவுத் இண்டியன் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். கார பனியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம இன்னைக்கு ஸ்க்ராட்ச்லேருந்தே பார்க்க போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் நம்ம சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம அரிசி ஊற போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 கப் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. இதில் பாதி அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு 1/2 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா அலசிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கனால நான் மிக்சியிலேயே அரைச்சிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 8 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்கணும். 8 மணி நேரம் கழித்து தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இது நல்லா புளிக்கட்டும். 8 மணி நேரம் கழித்து நம்ம இதை பார்ப்போம். இப்போ 8 மணி நேரம் கழித்து மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ மாவில் சேர்க்கறதுக்கான வதக்கல் இப்போ பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். மாவில் நம்ம ஆல்ரெடி தனியாக போட்டிருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம புளிச்ச மாவில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் கேரட் இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஊற்றிடலாம். பனியார சட்டியில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாவு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டனாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான கார பனியாரம் இப்போ ரெடியாக இருக்குது. இது கூட வெங்காய சட்னி, தக்காளி சட்னி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சு அனுப்பலாம். ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த அருமையான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.